நமச்சிவாய. கார்டு இன் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வந்து இந்த போர்டு பார்த்துருக்கீங்களா? இந்த போர்டு தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ராயல் புத்தூர் 2.5 கிலோமீட்ரு, பராரி 5.5 கிலோமீட்ரு, ஜங்ஷன் 6.4 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஓலிக்கேவ் வந்து 11.75 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. அதாவது 11.25 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது போர்டு வந்து தவறுன்னு தான் தோணுது எங்களுக்கு. ஏன்னா நடந்து போகும்போது போயிட்டே இருக்குது. இதை வந்து தாண்டிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா அந்த மலையும் பாருங்கள், அருமையாக இருக்குது. வழி ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமான வழி இல்லை. என்ன ஒன்று கொஞ்சம் மேடாக இருக்குது, கொஞ்சம் ஏறணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டிலாம் வந்து மேகம் வந்து பனியாக ஊறி கட்டி ஆகிட்டு, இந்த நைட்டு கட்டி ஆகிடுது. காலையில் பார்த்திங்கன்னா அந்த வெயிலுடைய தாக்கத்தினால அது உருவி தண்ணியாக ஆறாக வருது. வழிநடுக்க நிறைய இடத்துல அதே மாதிரி தான் இருக்குது. மலைகள்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. நம்ம நடக்கிறதுக்கு பயம் ஒன்றும் இல்லை, பயம் இல்லாமல் தாராளமாக போகலாம். இந்த பனிக்கூட்டங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. மலை மேலே பாருங்கள், பச்சை பசேல்னு மலைங்க இருக்குது. மரக்கொடி இல்லைனாலும் செடிங்களால் நல்லா இருக்குது. சைடில் இந்த வேலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான். அந்த வேலி வந்து யாரும் பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்கள் சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு 50 அடிக்கு ஒரு முறை இராணுவ வீரர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்ம பாதுகாப்புக்கு. அதனால் நமக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம வந்து நடையை மட்டும் நம்ம நடக்கிறத மட்டும் நம்ம கவனித்தா போதும். இந்த மலைகளுடைய காட்சி பாருங்கள். ஜனங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக, தள்ளுமுள்ளு இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக, முடிஞ்சவங்க கொஞ்சம் வேகமாக போகிறாங்க, முடியாதவங்க உட்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மேலே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா மேலே உச்சியிலிருந்து தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரில, ஆனால் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த மலையில் இந்த பச்சை பசேல்னு இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா அந்த மேகக்கூட்டம் வந்து சூழ்ந்து இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அதுவே கண்டினியூஸாக நாங்கள் நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு 3.25 கிலோமீட்டரில் வரும்போது ஃபஸ்ட்டு கோயில் வந்து தெரியக்கூடிய இடம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வியூ கோயிலில் இங்கேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வியூ இங்கே தான் ஃபஸ்ட்டு தெரியுது. கோயில் நேரடியாக பாருங்கள், கடைசியில் தெரியுது பாருங்கள், சிகப்பு கலராக. அது அங்கே தான் கோயில் இருக்குது. நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு 3.7 கிலோமீட்டர் இருக்குது. வந்துட்டோம். 12 மணி ஆகுது. 2 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போய்டும்னு நினைக்கிறேன். ஒரு தண்ணி எங்கேருந்து மேலேருந்து இது. ஓம் நம சிவாய. அது தெரியுது பாருங்கள், அதுதான் கோயில். நான் தொலைவிலே இருக்கோம், உள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் இங்கேருந்து எடுக்கிறேன். இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையாக வெள்ளையாக தெரியுதா? இந்த பக்கம் பாரு, மலையில் வெள்ளையாக தெரியுது பாரு. இது எல்லாமே பனிக்கட்டி இப்போது உஷ்ண காற்று அடிக்க அது உருவி தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஓம் நம சிவாய. தெரியுது பாரு நல்லா கோயில் வாசப்படி. அதுதான், அது உள்ளே தான் போனோம் லிங்கத்தை பார்க்குறதுக்காக. ஓம் நமச்சிவாய. நான் சொன்னேன்ல, பனி வந்து பனிக்கட்டியாக வந்து இருக்குது, உருவி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த பனிக்கட்டி வந்து நாங்கள் நடந்து போகிற பாதையிலே வந்து வழியை மறிச்சிட்டு இருந்தது. அங்கே ஜேசிபி வச்சு அந்த பனிக்கட்டி வெட்டி எடுத்துட்டு வழியை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருக்காங்க. நான் எங்கள் பின்னாடி இருக்கிறது தான் இது பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பனிக்கட்டி. அது பக்கத்தில் நின்று தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். கீழே வந்து தண்ணி உருவி அது மட்டும் போயிட்டே இருக்குது. இப்போது இராணுவ வீரர்கள் வந்து இதை தொடவானாம், கையில் தொடவானான்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவர் கவனிக்காத நேரத்தில் தொட தான் செய்கிறாங்க. ரொம்ப இது வந்து பக்கத்தில் போய் நிற்கும்போது ரொம்ப அப்படியே சில்னஸ்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பக்கத்தில் நிற்கிறதுக்கு. அதுக்கடுத்து அதை தாண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். வழியில் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறீங்களே, இதுதான் வந்து எலி தான் இது. ஆனால் வந்து நல்லா முயல் மாதிரி நல்லா புசு புசுன்னு நல்லா பெருசாக இருந்தது 2. நம்ம கோயிலுக்கு போகிறவங்க கையில் அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த பிஸ்கட்டு இன்னும் தின்பண்டங்களெல்லாம் அதுக்கு போட்டாங்க. அது சாப்பிட்டுட்டு பயமில்லாமல் நாங்கள் பக்கத்தில் நின்னா கூட அது அங்கேயே இருக்குது. எலினா ஓடிடும் இல்லையா, ஏன்னா இது மலையில் இருக்கிறதுனால அது பயப்படல, அது அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. உயிரினங்களில் நாங்கள் பார்த்தது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
உங்களுக்கு டோலின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட வரும். அதுவே வந்து ஹெலிகாப்டர்னால் உங்களுக்கு 6,000 5,600 ஆகுது அப் அண்ட் டவுனு. அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு வந்து 3,500, அதாவது நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி முன்னப்பின்ன இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்கேஜெலாம் எடுத்து போகிறதுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்கள பிட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேக்கெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா 2,000 3,000 அவங்க பேசிப்பாங்க. பேசிவிட்டு அதில் காசு கொடுத்துட்டோம்னா அவங்க மேலே எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. திரும்ப அங்கே ரிட்டனும் எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற பைசா அவங்க பேசிப்பாங்க. ஆக வந்து போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போனது வந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நாங்கள் போனதுனால எங்களுக்கு வந்து பனி அதிகமாக தெரியல. சைடில் பனிக்கட்டியும் அதிகமாக இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல தான் இருந்தது. நடக்கிறதுக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. எல்லோரும் வந்து ஷூ தான் போட்டுன்னு வந்திருந்தாங்க. ஆனால் நானும் என்னுடைய மனைவியும் வந்து சாதாரண செப்பல் போட்டு தான் போனோம். நாங்கள் போன வருஷம் வந்து பத்ரிநாத் கேதார்நாத் போயிருந்தோம். அப்போவும் நாங்கள் செப்பல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருஷமும் இப்போது நாங்கள் அமர்நாத் போகும்போது அதே செப்பல் தான் யூஸ் பண்ணிட்டு போனோம். எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் தொலைவு, நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது ஆக்சிஜன் லெவல் பற்றி ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் நாங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் ஓரளவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒன்றும் நடக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இடையில் நாங்களும் முடியலன்ற ஒரு தருவாயில் வந்து சாப்பாடு இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இடையில் வந்து ஒரு லங்கரில் போயிட்டு பர்மிஷன் கேட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். போயிட்டு தரிசனம் இங்கே வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டோம். போயிட்டு